வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஹோம்மேட் பால் பவுடர் தான் செய்ய போகிறோம். இந்த பால் பவுடரை வைத்து நிறைய ஸ்வீட்ஸ்லாம் செய்யலாங்க. மேல் மாவுக்கு இந்த பால் பவுடர் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பால் பவுடர் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் 2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் குக் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 45 மினிட்ஸ் ஆகுங்க. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பாத்திரம் எடுக்கும்போது நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு குக் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ இந்த பாலை நல்லா குக் பண்ணிக்கலாம். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி இந்த பால் நல்லா சுண்டி வரணும், அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். இது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு குயிக்காக முடியும். பட் நம்ம கையெடுக்காமல் குக் பண்ணணும். இது பாருங்கள், நமக்கு நல்ல பாதி அளவு வந்துடுச்சு. இந்த மாதிரி கையெடுக்காமல் குக் பண்ணிக்கலாம். இந்த டைமு அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு அடிப்பிடிக்காமல் கிடைக்கும். பால் திக்கான பிறகு அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கலாம். இது இன்னமும் கட்டி பக்குவத்தில் வரணுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் நல்லா திக்காகி இந்த பபிள்ஸ் எல்லாம் வரக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை குக் பண்ணணும். இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாம் நல்லா எடுத்து விட்டு குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா எடுத்துக்கணும். இது குக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும், மற்றபடி ரொம்ப ஈஸி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறின பிறகு நல்ல திக்காக வரும். ஆறின பிறகு நம்ம கையில் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்து தட்டிக்கலாம். இது போல் தட்டும்போது தான் நமக்கு நல்ல மெல்லிசாக கிடைக்கும். அது காஞ்சி வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக காஞ்சிடுங்க. இதை எடுத்து நம்ம உருண்டை பண்ணும்போது கையில் ஒட்டும். அதனால் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணினோன்னா நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ இது போல் தட்டி இந்த மாதிரி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே இதே போல் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம தட்டி இந்த மாதிரி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மெல்லிசாக தட்டும்போது தான் ஈஸியாக காய வருங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதை 3 நாள் நல்ல வெயிலில் காய வச்சுக்கலாம். இதை பாருங்கள், உடைக்கும் போது இந்த மாதிரி டக்குன்னு உடையணும், அந்த மாதிரி காய வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு கிரைண்ட் பண்ணுறதுக்கு பவுடராக வரும். இப்போ மிக்ஸி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல பவுடராக ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை அப்படியே நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நமக்கு ஹோம்மேட் பால் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதை விட பாட்டிலில் ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், நமக்கு சூப்பராக நல்ல மணமான பால் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம கடைகளில் வாங்கணுன்னு அவசியமே இல்லை. வீட்டிலே நம்ம இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா மேல் மாவு நம்ம ரெடி பண்ணும்போது ஸ்வீட்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மேல் மாவில் இது 1 ஸ்பூன் சேர்க்கும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, காய வைக்கும்போது நல்லா 3 நாள் நல்லா காய வைக்கணுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக கிடைக்கும். அப்போ தான் நமக்கு நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.